வெல்கம் டு சித்தோஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான சுரைக்காய் தட்டைப்பயிறு குழம்பு. அதில் பாருங்கள், இந்த சுரைக்காயில் வந்து எந்த காயோ இல்லை மற்ற பயிர்களோ போட்டாலும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. தட்டைப்பயிரில் என்ன காய் வேணாலும் போட்டு வைக்கலாம். ஆனால் சுரைக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் போங்க. கறி குழம்பே தோற்றுரும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல இந்த தட்டைப்பயிரை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. தனித்தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே குழஞ்சி போயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது, தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் நான் ஒரு 3 பத்தை தேங்காய் வந்து சொரவி அதில் கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். இது வந்து சால்னாக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். ரொம்ப நெகுன்னும் இல்லாமல், ரொம்ப திப்பியாக இல்லாமல் அரைக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன், குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 6 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். குழம்புல வந்து வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும். இதுக்கப்புறம் தக்காளி 2 சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கு இதோட வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். காய் வந்து கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதனால தான் இந்த சைஸ் வெட்டியிருக்கேன். இது தண்ணி காயாக இருந்தாலும் ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி வைக்கிறது நல்லாயிருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது காயில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா பின்னாடி கூட போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 4-5 இலை கருவேப்பிலையெல்லாம் போட்டுறேன். இப்போ மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காயோட அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணங்கியிருக்குல்ல, அதோடு சேர்த்து இதை ஒரு தடவை இப்படி பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டுட்டு புளி வந்து ஒரு 5 புளியங்கிட்ட சோடு ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே அந்த கெட்டி தண்ணியை அப்படியே கொஞ்சம் மேலே கரைச்சி விட்டு அதையும் அதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு போட்டிருக்கோம், காரம் போட்டிருக்கோம், புளிப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கணும். கலந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இதோட சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரில் தண்ணி வேண்டாம், தண்ணி இல்லாமல் வெறும் தட்டைப்பயிரை மட்டும் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு சில பேர் அந்த தண்ணி சேர்த்துட்டா கொஞ்சம் வாய்வு இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி இப்போ தேவையில்லை. வெறும் தட்டைப்பயிரை மட்டும் சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டு, இன்னும் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நடுத்தர பதத்தில் இருக்கணும். நல்லா அந்த மாதிரி சுற்றி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுடுங்க. அந்த நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுடுங்க. காய் வேகிறதுக்குன்னு நம்ம தனியாக டைம் கொடுக்கவே தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போதே காய் வெந்துடும். ஆல்ரெடி நம்ம பயிரை வந்து வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா இந்த இதாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு இதை அதில் கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். ஒரு நல்ல சூப்பரான சுவையான தட்டைப்பயிறு சுரைக்காய் குழம்பு வச்சாச்சு. நான் வச்சு இந்த சுரைக்காய் தட்டைப்பயிறு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.